comforts us in our affliction so that we have a ministry to other people. மற்றவர்களுக்கு நாம் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக நம்முடைய உபத்திரவங்களிலே தேவன் நமக்கு ஆறுதல் படுத்துகிறார். He does that in small ways in the beginning. ஆரம்பத்திலே சிறு விதங்களிலே தேவன் அப்படி செய்கிறார். You know, sometimes in the Old Testament he did it in a very stronger way with some of his prophets and his servants. சில சமயத்திலே பழைய ஏற்பாட்டு காலத்திலே தம்முடைய ஊழியர்கள் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு தேவன் மிகவும் கடுமையாக இந்த காரியத்தை செய்திருக்கிறார். God used to say, Israel is my bride. இஸ்ரவேல் என்னுடைய மணவாட்டி, my wife. என்னுடைய மனைவி. But she's such an unfaithful wife. ஆனால் அவள் உண்மையற்ற மனைவியா இருக்கிறாள். She goes and worships idols. விக்கிரகங்களை போய் வணங்குகிறாள். And then comes back to me. பின்னர் திரும்பி என்னிடத்திலே வருகிறாள். When she has a problem, she'll come to me. பிரச்சனை வந்தால் என்னிடத்தில் வருகிறாள். When everything is going smoothly, she'll go and worship the idols. எல்லாம் சுமூகமாக இருக்கும்போது விக்கிரகத்தை வணங்குகிறாள். And all the gold I give, she goes and makes idols with it. நான் கொடுக்கக்கூடிய பொன்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தங்கத்தை வைத்துக்கொண்டு விக்கிரகத்தை செய்கிறாள். So God said, ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், Israel is like an unfaithful wife who's always going to some other man. உண்மையற்ற ஒரு மனைவியை போல இஸ்ரவேல் இருக்கிறாள். எப்பொழுது பார்த்தாலும் வேறு புருஷன்களிடத்திலே போகிறாள். But I still love her. ஆனாலும் நான் அவளை I tell நேசிக்கிறேன். her to come back, I will still accept you. நீ திரும்பி வா, நான் உன்னை மீண்டுமா ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். How many of you will allow your wife to keep on going to some other man and come back again? உங்களில் எத்தனை பேர் உங்கள் மனைவி யாரிடத்தில் வேண்டுமானாலும் போகட்டும், சரி வரும்பொழுது ஏற்றுக்கொள்கிறேன், போகிறாயா போ, வந்தால் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். God is like that. தேவன் அப்படி இருக்கிறார். So he called one servant of his. ஆகவே தம்முடைய ஊழியக்காரரில் ஒருவரை அழைத்தார். Called Hosea. அவர் பேர் ஓசியா. He said, Hosea, I want you to preach this message. ஓசியா, இந்த செய்தியை நீ பிரசங்கிக்க வேண்டும். Of my love for my unfaithful people. உண்மையற்ற என்னுடைய ஜனங்களுக்கு என் மீது இருக்கக்கூடிய அன்பை நீ பிரசங்கிக்க வேண்டும். But in order to preach it properly, இதை சரியாக நீ பிரசங்கிப்பதற்கு you will have to go through this yourself, then you'll really preach it with meaning. நீ முதலாவது நீயாக இந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து சென்றால் தான் அதை நீ அர்த்தத்தோடு கூட So I பிரசங்கிப்பாய். want you to marry this woman. அவை நீ இந்த ஸ்திரியை நீ திருமணம் செய். She's a very loose type of woman. அவள் ஒழுங்கற்ற ஒரு ஸ்திரீ. I want you to marry her. அவளை போய் திருமணம் செய். And he married her. ஓசியா திருமணம் செய்தார். And she would go to some other woman, some other man. வேறு ஒரு ஆள் பின்னாக போவாள். And come back. மீண்டும் திரும்பி வருவாள். God would tell Hosea, take her back. திரும்பி வரும்போது ஆண்டவர் ஓசியாவை பார்த்து ஏற்றுக்கொள் என்று சொல்வார். And again she would go to some other மீண்டும் வேறு ஒரு மனுஷனிடத்திலே போவாள். And she'd come back. திரும்பி வந்தால் God said, Hosea, take her back. எடுத்துக்கொள், ஏற்றுக்கொள் என்று சொல்வார் ஆண்டவர். And Hosea said, this is tough. ஓசியா, ஆண்டவர் எவ்வளவு கஷ்டமா இருக்குது. I mean, you'll find it tough if you got a wife who's always going to some other man and God says come back. உங்களுக்கு அப்படி ஒரு மனைவி இருக்குமே, ஆனால் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது ஏற்றுக்கொள் என்று ஆண்டவர் சொன்னால், children with the other man, அந்த வேறு ஒரு மனிதனோடு கூட போய் ஒழுங்கற்று நடந்து அதன் மூலமாய் பிறக்கக்கூடிய பிள்ளைகளோடு கூட வருவார். come back. மீண்டும் வரும்பொழுது, Lord, it's difficult. ஆண்டவரே கஷ்டமா இருக்கு. You tell me to love, I love. ஆனால் நீ நேசிக்க சொல்லுகிறீர் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன். Now the Lord says, ஆண்டவர் சொல்கிறார், Hosea, now you know how I love my people. என்னுடைய ஜனங்களை நான் எப்படி நேசிக்கிறேன் என்பதை இப்பொழுது நீ அறிந்திருக்கிறாய். Now you go and preach, you will really preach with compassion and meaning. இப்பொழுது நீ போய் பிரசங்கி, இப்பொழுது நீ மனதுருக்கத்தோடு கூட ஒரு அர்த்தத்தோடு கூட பிரசங்கிப்பாய். Before you had this experience, you will not know how I love my people. இந்த அனுபவம் உனக்கு ஏற்படுவதற்கு முன்பதாக நான் எப்படி என்னுடைய மக்களை நேசிக்கிறேன் என்பதை நீ அனுபவித்திருக்க முடியாது. Some of those Old Testament servants had to go through a tough time to become a real servant of God. உண்மையான தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுவதற்கு பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சில ஊழியர்கள் கடினமான நேரத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. Hosea and all were very high level servants of God. ஓசியா போன்றவர்கள் உன்னதமான நிலையிலே இருக்கக்கூடிய தேவ ஊழியர்களாய் இருந்தார்கள். We can serve at a lower level but the same principle. நாம் சற்று கீழான நிலையிலே தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஆனால் அதே தத்துவத்தை பின்பற்ற முடியும். I must understand how God feels towards people. தேவன் தம்முடைய மக்களை பார்த்து எப்படி உணர்கிறார் என்பதை முதலாவது நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். You know, when I also had a stomach upset during this time. இந்த கான்ஃபரன்ஸ் நாட்கள் எனக்கும் வயிற்று கோளாறு ஏற்பட்டது. But not during the conference. ஆனால் கான்ஃபரன்ஸ் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஏற்படவில்லை. The Lord said, I know you have to speak, you won't have it now. நீ பிரசங்கிக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும், ஆகவே உனக்கு இப்பொழுது வயிற்று கோளாறு ஏற்படாது. After it was over, கான்ஃபரன்ஸ் முடிந்தவுடனே I thought I'm okay. நான் நன்றாக தான் இருக்கின்றேன். Then I also had it. எனக்கும் வயிற்று கோளாறு ஏற்பட்டது. I said, Lord, why after the conference, why are you giving me now? ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ்ல முடிந்து விட்டது, இப்பொழுது ஏன் எனக்கு இந்த வயிற்று கோளாறு ஏற்படுகிறது? Because you must understand what other people are going through. மற்ற மக்கள் எதற்குள்ளாக கடந்து செல்கிறார்களோ அதை நீ விளங்கிக் கொள்ள வேண்டும். I said, okay. சரி ஆண்டவரே. Then I also need it. ஆகவே எனக்கும் அது தேவைப்பட்டது. That he said he'd heal me before the Vellore conference starts. ஆனால் வேலூர் கான்ஃபரன்ஸ் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் உன்னை குணமாக்கி விடுவேன் என்று சொன்னார். See, this is all planned by God, the timing and everything. It's to give me an education, I know that. எனக்கு ஒரு படிப்பினை கொடுக்கும்படியாக அவருடைய கால அளவு எல்லாம் நிர்ணயம் பண்ணுவது அவ்வளவு நேர்த்தியா இருக்கிறது. So I thank God for everything. எல்லாவற்றுக்காகவும் நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Everything. எல்லாவற்றுக்காகவும். And I asked the Lord,
நான் ஆண்டவரை He கேட்டேன், said, Lord, when you lived in Nazareth, did you have a stomach upset any time? ஆண்டவரே நீர் நாசரேத்தில் வாழ்ந்த பொழுது எப்பொழுதாவது உமக்கு வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டதா என்று கேட்டேன். Or you went through life without any problems? அல்லது வாழ்க்கையை பிரச்சனையே இல்லாமல் அப்படியே வாழ்ந்து விட்டீரா? Then you cannot understand what I am going through now. அப்படியானால் நான் எதற்குள்ளாய் கடந்து செல்ல என்பதை நீர் விளங்கிக் கொள்ள முடியாது. Shall I surprise you by telling you that Jesus also had stomach upsets in Nazareth? நாசரேத்தில் இயேசுக்கும் கூட வயிற்றுக்கோளாறு ஏற்பட்டது என்று சொல்லி உங்களை நான் வியப்பிலே ஆழ்த்தவா? Oh, Nazareth was not such a hygienic place where everything was so clean. நாசரேத் என்பது அவ்வளவு தூய்மையான துப்புரவான ஒரு ஊர் என்று நாம் சொல்ல முடியாது. They didn't have bottled water and all that over there. அவர்களுக்கு மினரல் வாட்டர் எல்லாம் அப்பொழுது இல்லை. It's like one of our Indian villages only. இந்தியாவில் உள்ள ஒரு கிராமத்தை போல தான் அதுவும் இருந்திருக்கு. How hygienic are our villages? நம்முடைய கிராமங்கள் எவ்வளவு துப்புரவாய் இருக்கிறது. God did not protect Jesus from anything that we have to face. நாம் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலிருந்தும் இயேசுவை தேவன் பாதுகாக்கவில்லை. It brought me into such closeness with Jesus to know that he experienced headaches, he experienced stomach aches, just like இயேசு கிறிஸ்துவுக்கும் தலைவலி வந்திருக்கும், இயேசு கிறிஸ்துவுக்கும் வயிற்றுக்கோளாறு வந்திருக்கும் என்று சொல்லும்பொழுது இயேசுக்கு என்னை நெருக்கமாய் கொண்டு போய் விட்டது. But he never grumbled, he never complained. ஆனால் ஒரு காலம் அவர் குறை சொல்லவில்லை, முறுமுறுக்கவில்லை. He never made demands on other people that you must now care for me because I'm sick. எனக்கு வியாதி வந்து விட்டது, நீங்கள் எல்லாரும் என்னை கவனிக்க வேண்டும் என்று சொல்லதான ஒரு கடுமையான எதிர்பார்ப்பை அவர் வைக்கவில்லை. I'm sure Jesus was as cheerful and happy and praising the Lord when he had a stomach ache than when he didn't have a stomach ache. இயேசு கிறிஸ்து வயிற்று வலி இல்லாதிருக்கும் பொழுது எப்படி உற்சாகமாய் சந்தோஷமாய் இருந்தார், அதே போல வயிற்று வலி வந்த பொழுதும் அதே சந்தோஷமாய் மகிழ்ச்சியுள்ளவராய் உற்சாகமுள்ளவராய் இருந்திருப்பார். I said, Lord, I'm going to be like that. I'm a follower of Jesus. நான் இயேசுவை பின்பற்றுகிறேன், நான் அப்படி இருக்க போகிறேன் ஆண்டவரே. Everything you take me through is for my education. நீர் என்ன காரியங்களுக்கு கூடாக என்னை எடுத்து செல்கிறீர்களோ அது என்னுடைய படிப்பினைக்காக. Make me a better new covenant servant. என்னை இன்னும் மேன்மையான புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் மாற்றும்படியாக. So don't think that we become servants of God by studying the Bible so much. ஆகவே அதிகமாய் வேதத்தை படிப்பதினால் தான் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் மாறுகிறோம் என்று எண்ண வேண்டாம். That's necessary. அது தேவைதான். But if you only study the Bible and you don't have any experiences, you cannot be a servant of God. வேதத்தை மட்டும் படித்து வேத அறிவை மட்டும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு அனுபவ அறிவு இல்லை என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஊழியக்காரராய் மாற முடியாது. Many of you are going through different trials. உங்களில் அநேகர் பலவிதமான உபத்திரவங்களுக்குள்ளாக கடந்து செல்கிறீர்கள். Maybe you have difficult children. ஒருவேளை உங்களுக்கு கடினமான மோசமான பிள்ளைகள் இருக்கலாம். What a fantastic ministry you can have to those with difficult children. ஆகவே உங்களைப் போலவே கெட்ட பிள்ளைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு எந்த அருமையான ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்ய முடியும். And you see that other brother whose children are so well behaved and nice. இன்னொரு சகோதரரை பார்க்கல, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நேர்த்தியாக நடக்கிறார்கள், நல்ல பிள்ளைகள். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். But he won't have as good a ministry as you can have. ஆனால் உங்களுக்கு இருப்பதை போல அவருக்கு அந்த நல்ல ஊழியம் இருக்காது. கடினமான பிள்ளைகள், மோசமான பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் உங்களுக்கு இருப்பது போல அவருக்கு ஒரு ஊழியம் இருக்காது. If you have gone through a difficult situation like that, இது போல கடினமான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்றிருப்பீர்களானால், and you experienced how Jesus can help you, இயேசு உங்களுக்கு உதவி செய்ய முடியும் என்பதை அனுபவித்திருந்திருப்பீர்களானால், and you held on in faith, விசுவாசத்தில் ஒரு உறுதியாய் பற்றிக் கொண்டீர்களானால், you have an experience that will bless other people. மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டாகி இருக்கிறது. In the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே they just listened to God and they told people what God told them. தேவனுக்கு செவி கொடுத்து தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே மக்களுக்கு சொன்னார்கள். But some prophets like Hosea had to go through that struggle and then have a ministry. ஆனால் ஓசியாவை போல ஒரு சில ஊழியர்கள் அந்த கஷ்டங்களுக்குள்ளாக கடந்து சென்று அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஊழியம் But கிடைத்தது. some people like Moses just listened and preached. ஆனால் மோசேயை போல அவர்கள் தேவனுக்கு செவி கொடுத்து பிரசங்கித்தார்கள். But in the new covenant, புது உடன்படிக்கையிலே every servant of God has to go through it and teach. ஒவ்வொரு ஊழியனும் கடந்து சென்று தான் போதிக்க வேண்டும். Now who is a new covenant servant? புது உடன்படிக்கையின் ஊழியன் யார்? All of you, children, பிள்ளைகள், sisters, சகோதரிகள், சகோதரர்கள் எல்லாரும். This is not old covenant. இது பழைய உடன்படிக்கை அல்ல. The old covenant was usually only men. பழைய உடன்படிக்கை என்று சொன்னால் ஆண்கள் மட்டும்தான். Definitely not children. கண்டிப்பாக பிள்ளைகள் அதிலே வரவே But in the மாட்டார்கள். new covenant, புது உடன்படிக்கையிலே I pour out my spirit on your sons and daughters. உங்களுடைய குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் நாவியை ஊற்றுவேன். Sons and daughters, 12, குமாரர்கள் 13, குமாரத்திகள் 14 years old. 13, 14 வயது நிரம்பிய God பிள்ளைகள், will pour out his spirit on them. தேவன் அவர்கள் மீது தம்முடைய ஆவியை ஊற்றுவார். On men and women. ஆண்கள் மேலும் பெண்கள் மேலும். We can all be servants of God. நாம் எல்லாரும் தேவனுக்கு ஊழியக்காரர்களாக இருக்க முடியும். It's a wonderful honor and privilege that we have. நமக்கு கிடைத்திருப்பது அற்புதமான ஒரு கணம், ஒரு பாக்கியம். So dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, let's make this a year where we never complain anymore about our circumstances. ஆகவே நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து ஒரு காலம் முறுமுறுக்காத ஒரு ஆண்டாக இதை மாற்றி விடுவோம். Everything we shall give thanks. எல்லாவற்றிலேயும் நாம் நன்றி செலுத்துவோம்.
because we say, Lord, you are allowing all this for my good. ஆண்டவரே என்னுடைய நன்மைக்காக தான் இவைகள் எல்லாம் நீர் அனுமதிக்கிறீர். And you're going to use me to bless other people who come across my path. என்னுடைய வழியிலே குறுக்கிடுகிற மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக இவைகளை ஆண்டவரே நீர் அனுமதிக்கிறீர். Everything you're going to use to bless other people who come across my path. என்னுடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகிற अनेक மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீர் ஆண்டவரே. Even Jesus இயேசுவும் கூட had to go through many crushing experiences. अनेक நொறுங்குதலுக்குள்ளான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டியிருந்தது. Have you read this in Isaiah 53? ஏசாயா 53 ஆம் அதிகாரத்திலே வாசித்திருக்கிறீர்களா? It says about Jesus. இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறது. Look at some of the things he had to face. அவர் சந்தித்த சில காரியங்களை, சந்திக்க வேண்டியிருந்த சில காரியங்களை பாருங்கள். It says in verse 3, he was despised and forsaken by men. மூன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், A man of sorrows and acquainted with grief. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். And that word grief actually means sickness. துக்கம், acquainted with sickness, that is the correct translation. பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார் என்று சொன்னால் அது வியாதிகள், அதுதான் சரியான மொழிபெயர்ப்பு. You read, if you got a margin in your Bible, it says the correct word is sickness. He was acquainted with sickness. உங்களுடைய ஆங்கில வேதாகமத்திலே ஒரு மார்ஜின் இருக்குமானால் அதிலே நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அந்த சரியான வார்த்தை அது வியாதி என்று He போடப்பட்டது. was acquainted with sickness. நோயினாலே அவர் வேதனைப்பட்டார் என்று பார்க்கிறோம். Otherwise he cannot be our example. இல்லாவிட்டால் அவர் நமக்கு ஒரு மாதிரியா இருக்க முடியாது. And then it says in verse 4, our sicknesses he bore. நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார் என்று Again, பார்க்கிறோம். that word is sickness. இங்கேயும் கூட நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அவர் அதுவும் வியாதியை குறிக்கிறது. Because when you read the same verse quoted in Matthew chapter 8, இதே வசனம் மத்தேயு 8 ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கும்போது there it is translated as sickness. He bore our sicknesses. நம்முடைய வியாதிகளை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று பார்க்கிறோம். Matthew 8:17. மத்தேயு 8:17 He bore our sicknesses. அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று வாசிக்கிறோம். You go to the Old Testament, this is the verse. பழைய ஏற்பாட்டிலே போய் பார்த்தால் அங்கே துக்கம் நிறைந்தவர் It's என்று our பார்க்கிறோம். sickness. வியாதி. Same word in verse 3. He was acquainted with sickness. அவர் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். He was acquainted with sickness. அவர் வியாதி நிறைந்தவராய் இருந்தார். That is part of his education. அது அவருடைய படிப்பினையின் ஒரு பகுதி. All sickness is not due to sin. எல்லா வியாதிகளுமே பாவத்தின் நிமித்தமாய் Some வருவதில்லை. sickness is due to sin. சில வியாதிகள் பாவத்தின் நிமித்தமாய் Some வருகிறது. sickness, like in Jesus' case, in our case, it may be a part of our education. இயேசுனுடைய காரியம் நம்முடைய காரியத்திலேயும் கூட சில வியாதிகள் நமக்கு படிப்பினைக்காக வருகிறது. So that we can experience what other people go through. மற்ற மக்கள் எதற்குள்ளாய் கடந்து செல்லுகிறார்கள் என்பதை அனுபவித்து பார்க்கும்படியாக. And we read in Isaiah 53 further. மீண்டுமா ஏசாயா 53 ஆம் அதிகாரத்திலே நாம் Verse வாசிக்கும்போது 10, it pleased the Lord to crush him. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி என்று 10 ஆம் வசனத்திலே And வாசிக்கிறோம். it pleased the Lord, as the margin says, to make him sick. அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த மார்ஜினிலே சொல்லப்பட்ட மொழிபெயர்ப்பு அவரை வியாதிப்பட It வைத்தார். pleased the Lord to make Jesus sick. இயேசுவை வியாதிப்பட வைத்தது தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. He allowed him to go through many trials which are not written here. இங்கே எழுதப்படாத அநேக உபத்திரங்களுக்குள்ளாக பிதாவானவர் இயேசுவை I don't know நடத்தி what சென்றார். all he went through in those 30 years in Nazareth. நாசரேத் ஊரிலே அந்த 30 ஆண்டுகளிலே எந்தெந்த அனுபவங்களுக்குள்ளாகலாம் கடந்து சென்றார் என்று எனக்கு தெரியவில்லை. But don't think Jesus preached after studying in a Bible school. ஆனால் இயேசு ஏதோ வேதாகம கல்லூரியிலே படித்து விட்டபடினாலே அவர் போதித்தார் என்று என்ன வேண்டாம். His ministry came out of 30 years of facing all types of trials and problems. 30 ஆண்டுகளாக எல்லா விதமான பாடுகள் பிரச்சனைகளுக்குள்ளாக கடந்து சென்றபடினாலே அவருக்கு கிடைத்த ஒரு He ஊழியம். was crushed through those problems and இந்த trials. பிரச்சனைகள் மூலமாக அவர் நொறுக்கப்பட்டார். It pleased the Father to crush him. அவரை நொறுக்க பிதாவுக்கு சித்தமாய் இருந்தது. Because the Father crushed him, பிதாவானவர் நொறுக்கினபடினாலே he had a ministry. அவருக்கு ஒரு ஊழியம் கிடைத்தது. If you don't allow the Father to crush you, உங்களை நொறுக்க பிதாவுக்கு நீங்கள் இடம் கொடுக்காவிட்டால் you won't have a ministry. உங்களுக்கு ஒரு ஊழியம் இருக்காது. I know in my life I said, Lord, once I understood this, என்னுடைய வாழ்க்கையிலே இதை நான் விளங்கி கொண்ட நேரத்திலே I never stopped the Lord from crushing me. ஆண்டவர் என்னை நொறுக்க நான் ஒரு காலம் அதை நொறுக்க வேண்டாம் என்று நிறுத்தினதே If இல்லை. I hear somebody tell some false story about me, என்னை குறித்து தவறான கதைகளை மக்கள் சொல்லும் பொழுது none of us like people to tell false stories about us. நாம் யாருமே நம்மை குறித்து தவறான கதைகளை மக்கள் சொல்ல விரும்புவதில்லை. And if it is about our children, we feel even more hurt. நம்மை விட்டு விடுங்களேன், நம்ம பிள்ளைகளை குறித்து தவறான கதைகளை சொல்லும் பொழுது அதிகமாக நாம் பாதிக்கப்படுகிறோம். I have learned to rejoice in all of that.
அவைகள் எல்லாவற்றிலேயும் நான் சந்தோஷிக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். People tell a false story about me or my children. I say, Lord, this is you crushing me. என்னை குறித்தோ என்னுடைய பிள்ளைகளை குறித்தோ தவறான காரியங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது ஆண்டவரே நீர் என்னை நொறுக்குகிறீர். From that crushing will come forth the ministry. அந்த நொறுங்குதலிலிருந்து ஒரு ஊழியம் வரும் ஆண்டவரே. So whenever you go through any trial this year, ஆகவே இந்த வருஷம் எப்பொழுதெல்லாம் நீங்கள் உபத்திரவத்துக்குள்ளாக கடந்து செல்கிறீர்களோ, Lord, I'm just following Jesus here. ஆண்டவரே இங்கே நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். I cast my burden on you. என்னுடைய பாரத்தை மீது வைத்து விடுகிறேன். Give me your grace in this trial. இந்த உபத்திரவத்திலே ஆண்டவரே உம்முடைய கிருபையை தாரும். And help me to be an overcomer. ஆண்டவரே ஒரு ஜெயாளியா என்னை மாற்றும். I don't want to be a complainer like I was last year. போன வருஷம் இருந்தது போல நான் ஒரு குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறவனாக இருக்கவில்லை. I'm not going to complain about anything this year. இந்த வருஷம் எந்த ஒரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரே நான் குறை சொல்ல I'm மாட்டேன். going to give thanks. நான் நன்றி செலுத்த போகிறேன். Everything. ஒவ்வொரு காரியத்திற்காக Whatever may happen. என்ன நடந்தாலும் சரி. Because God knows everything that's going to happen. என்ன நடக்க போகிறது என்று எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். One of my great comforts is this. என்னுடைய ஒரு பெரிய ஆறுதல் இதுதான். I don't know what's going to happen next week. அடுத்த வாரம் என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. Next month. அடுத்த மாதம் என்ன நடக்கும் என்றும் தெரியாது. Something may happen next month, which is a surprise for me. அடுத்த மாதம் ஏதோ நடந்து விட்டால் எனக்கு வியப்பாய் ஆச்சரியமா இருக்கிறது. But I say, ஆனால் நான் சொல்கிறேன், that's not a surprise to you, Lord. ஆண்டவரே உமக்கு அது ஆச்சரியம் அல்ல. You knew that in February 2010 this would happen. Long before I was born, you knew it. ஆண்டவரே பிப்ரவரி மாதம் 2010 வருஷம் என்ன நடக்க போகிறது என்று நான் பிறப்பதற்கு முன்பதாக நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. You made some provision for me to be an overcomer there. அங்கே நான் ஜெயிக்கும்படியாக நீர் எனக்கென்று ஒரு போக்கை உண்டு பண்ணியிருக்கிறீர். Or March 2015. மார்ச் 2015 ஆண்டு. Or 2020 till the Lord comes. அல்லது 2020 ஆண்டு அல்லது இயேசு வரும் வரை. ஆனா எந்த உபத்திரமா இருந்தாலும் nothing is going to take the Lord by surprise. எந்த ஒரு காரியமே தேவனை ஆச்சரியப்படத்தக்க அளவுக்கு நடந்து விடுவதில்லை. Think about it. Do you think something will happen to you next year which the Lord says I didn't know that would happen? அடுத்த வருஷம் உங்க வாழ்க்கையில ஏதாவது நடந்தா ஐயோ இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாதேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுவாரா? Then he has made a provision அதற்கு ஒரு for you to overcome it. அங்கே நீங்கள் ஜெயிக்கும்படியாக அதற்கு ஒரு போக்கை தேவன் உண்டு பண்ணியிருக்கிறார். Whatever you may face this year. இந்த வருஷம் நீங்கள் எதை சந்தித்தாலும் சரி. You say, Lord, that's not a surprise to you. ஆண்டவர் இது உமக்கு ஆச்சரியம் அல்ல. I never thought that would happen to me. இது எனக்கு நடக்கும் என்று நான் என்னவில்லை எதிர்பார்க்கவில்லை. You knew it. ஆனால் நீர் அதை அறிந்திருக்கிறீர். And you have prepared me for it. இதற்கென்று ஆண்டவரே ஏற்கனவே நீர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். You prepared me for it by giving me a message. எனக்கு ஒரு செய்தியை கொடுத்து ஆண்டவரே நீர் என்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். On January 10th. ஜனவரி 10ஆம் தேதி. So thank you. நன்றி ஆண்டவரே. I'm ready for it now. நான் இப்பொழுது ஆயத்தமாக இருக்கிறேன். Anything that will happen not only this year but till Jesus comes. இந்த வருஷம் மட்டுமல்ல இயேசு வரும் வரை என்ன நடந்தாலும் சரி. A servant of the new covenant. நான் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரனாய் இருப்பேன். God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.